ரீகேப். போன வீடியோவில் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் ஹாரிக்காக அம்பிரிட்ஜை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட போர்ட்டபிள் ஸ்வாம்பை என்ட்ரன்ஸ் ஹாலில் யூஸ் பண்ணுறாங்க. அம்பிரிட்ஜ் அவங்கள பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ப்ரூம்ஸை சம்மன் பண்ணி அங்கே இருந்து பறந்து போயிடுறாங்க. சாப்டர் 30 பார்ட் 1. அடுத்த சில நாட்கள் ஸ்கூலில் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் எப்படி பறந்து போனாங்கன்றதை பற்றி தான் ஸ்கூல்லே பேசிகிட்டு இருந்தது. நிறைய பேர் ஆனஸ்ட்லி சில நேரம் நானும் என்னோட ப்ரூமை எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி இன்னொரு லெசன் இருந்துச்சு நானும் வீஸ்லி மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அவங்கள பற்றி யாரும் மறந்துடவே முடியாத மாதிரி பண்ணினாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்வாம்பை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்கல. அம்பிரிட்ஜும் ஃபில்ச்சும் மேஜிக்கும் மற்றபடியாகவும் ட்ரை பண்ணி அதை ரிமூவ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அது மோசமாச்சே தவிர அதை ரிமூவ் பண்ணவே முடியலை. அதனால் இப்போது அந்த காரிடரில் சுற்றி ஒரு ரோப்பை கட்டி அந்த வழியாக யாரும் போகாத மாதிரி தடுத்து வச்சுருந்தாங்க. ஹாரிக்கு தெரிஞ்சது மெக்கானிக்கல் இல்லை ஃப்ளிட்விக் மாதிரியான டீச்சர்ஸ் அதை ஒரே நிமிஷத்தில் மறைய வச்சிருவாங்கன்னு. ஆனால் அவங்க அம்பிரிட்ஜ் அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்டாங்க. அப்புறம் அம்பிரிட்ஜோட ஆஃபீஸ் டோரில் 2 பெரிய ப்ரூம் ஷேப்டு ஓட்டைகள் இருந்தது. அது வழியாக ஃப்ரெட்டும் ஜார்ஜோட க்ளீன் ஸ்வீப்ஸ் வந்திருந்தது. ஃபில்ச் அந்த கதவை ரிமூவ் பண்ணிட்டு புது டோரை இன்ஸ்டால் பண்ணினாரு. ஹாரியோட ஃபயர் போல்ட்டை இப்போது டஞ்சன்ஸில் எங்கேயோ பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க போல். அதோட என்ன ரூமர் சொன்னாங்கன்னா, அம்பிரிட்ஜ் அதை பாதுகாக்கிறதுக்காக செக்யூரிட்டி ட்ரால கார்ட் பண்ண வச்சுருந்தாங்கன்னு. அம்பிரிட்ஜோட பிரச்சனைகள் இது மட்டும் கிடையாது. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் முன்மாதிரியாக எடுத்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ட்ரபிள் மேக்கர்ஸ் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணினாங்க. புது டோர் போட்டதுக்கு அப்புறம் கூட யாரோ அம்பிரிட்ஜோட ஆஃபீஸ்க்குள்ளே யாரோ ஒரு நிஃப்லரை உள்ளே விட்டுட்டாங்க. அது அங்கே இருக்கிற ஷைனி ஆப்ஜெக்ட்ஸை தேடி அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுச்சு. அம்பிரிட்ஜ் உள்ளே வந்ததும் அதை அவங்களோட கையில் இருந்த மோதிரத்தை கடிக்க பார்த்துருக்கு. அவங்க அங்கேருந்து அலறி அடித்து வெளியே வந்திருக்காங்க. காரிடர்ஸில் டங் பாம்ஸையும் ஸ்டிங் பெல்லட்ஸையும் போடுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமை விட்டு வரும்போதே அவங்களோட தலையில் பபிள் ஹெட் சாமை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு தலையில் தலைகீழாக ஒரு ஃபிஷ் பவுலில் கவுத்தி வச்சுருந்த மாதிரி இருந்தது. ஃபில்ச் இப்போ எல்லாம் காரிடர்ஸில் கையில் குதிரை அடிக்கிற சாட்டையோடு தான் இருந்தார், யாராவது தப்பு பண்ணால் அவங்கள அடிக்கிறதுக்காக. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் சேட்டை பண்ணுறனால எந்த பக்கம் திரும்புறதுனே அவருக்கு தெரியலை. இந்த இன்குசிட்டோரியல் ஸ்குவாட் அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணினாங்க. ஆனால் அந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஏதோ ஆகிக்கிட்டே இருந்தது. ஸ்லிதரன் டீமை சேர்ந்த வாரிங்டன் அவனோட உடம்பு ஃபுல்லாக கார்ன்ஃப்ளேக்ஸால் கோட் பண்ண மாதிரி இருந்தான். பான்சி பார்க்கின்சன் அவளோட லெசன்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டா. ஏன்னா அவளோட தலையில் கொம்பு முளைச்சிருந்தது. அதோடு இல்லாமல் ஹாக்வர்ட்ஸை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெட்டும் ஜார்ஜும் எத்தனை ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸஸை விற்றுருக்காங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வந்தது. அம்பிரிட்ஜ் ஏதாவது ஒரு கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சதும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் மயக்க வர மாதிரியோ வாந்தி வர மாதிரியோ இல்லை ஃபீவர் இருக்கிற மாதிரியோ இல்லை மூக்கில் இருந்து ரத்தம் ஒழுகிற மாதிரியுமான ஏதாவது ஒரு சிம்டமோட வெளியே போவாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவமும் எரிச்சலும் இருந்தது. ஆனால் இந்த மிஸ்டீரியஸ் சிம்டம்ஸோட சோர்ஸ் எதுன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. 4 கிளாஸை தொடர்ந்து டிடென்ஷனில் போட்டும் என்ன அந்த சீக்ரெட்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியலை. அதனால் அந்த மாதிரி போகிற ஸ்டூடெண்ட்ஸை வேறு வழி இல்லாமல் அவங்க அலோவ் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த ஸ்நாக் பாக்ஸஸை யூஸ் பண்ணவங்கள விட ஸ்கூலோட பால்டர்கைஸ்டான பீவ்ஸால் இன்னும் பயங்கர பிரச்சனைகள் இருந்தது. சிரிச்சுக்கிட்டே டேபிள்ஸ் எல்லாம் கவுத்தி விடுறது, பிளாக் போர்ட்ஸில் இருந்து வெளியே வர்றது, ஸ்டாச்சூஸ் வேசஸ் எல்லாத்தையும் தட்டி விடுறது. 2 தடவை மிஸ்ஸஸ் நாரிஸை ஒரு சூட் ஆஃப் ஆர்மருக்குள்ளே அடைச்சி போட்டுட்டான். பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டே ஃபில்ச் அந்த பூனையை வெளியே எடுத்தாரு. லேண்டன்ஸ் எல்லாத்தையும் பீவ்ஸ் உடைச்சிது. கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டது. டார்ச்சஸ் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஜகிள் பண்ணிக்கிட்டே விளையாடுச்சு. அடுக்கி வச்சுருந்த ஹோம்ஒர்க் பார்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபயர்லேயோ இல்லை ஜன்னல் வழியாவோ வெளியே தூக்கி போட்டது. பாத்ரூமில் இருக்க டேப்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி தண்ணியை வழிய விட்டது. ஒரு பேக் ஆஃப் டேரண்டோலாஸை கிரேட் ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கும் போது தூக்கி எறிஞ்சுது. இதெல்லாம் பண்ணி போர் அடிச்சிருச்சுன்னா அம்பிரிட்ஜ் பின்னாடியே பல மணி நேரம்
மிதந்துட்டே போய் அவங்க பேசும்போதெல்லாம் வந்துட்டு பேச விடாமல் பூன்னு பண்ணிட்டு இருந்தது. ஃபில்ச்சை தவிர யாரும் அம்பரிஜ்க்கு உதவ தயாராகவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் போய் ஒரு வாரம் கழிச்சு ஷாண்ட்லியரை கழட்டிட்டு இருந்த பீவ்ஸை தாண்டி போன ப்ரொஃபஸர் மெக்கானகல் அதை அப்படி திருப்பி கழட்டணும் அப்படின்னு சொன்னதை ஹாரியே கேட்டான். எல்லாத்துக்கும் மேலே டாய்லெட்டில் மாட்டி ஹாஸ்பிட்டல் விங்கில் அட்மிட் ஆகியிருந்த மான்டெக் இன்னும் கன்ஃபியூஸ்டாகவும் டிஸ்ஆரியன்டாகவும் தான் இருந்தான். அவனோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவங்கள சாம்ஸ் கிளாஸ் ஜன்னல் வழியாக பார்த்த ஹெர்மைனி, நம்ம ஏதாவது அவங்கக்கிட்ட போய் சொல்லணுமோ, அதாவது அவனுக்கு என்ன ஆச்சுன்றத, ஸோ மேடம் பாம்ஃப்ரே அவனை க்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறா. இல்லை அவன் ரெக்கவர் ஆயிருமா அப்படின்னு ரான் சொல்லுறான். எனிவே அம்பரிஜ்க்கு நிறைய பிரச்சனை தானே இல்லையா அப்படின்னு ஹாரி சொல்லுறான். அவனும் ஒரு ரானும் அவங்களோட டீ கப்ஸை சாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட வான்ஸை வச்சு. ஹாரியோட டீ கப்புக்கு 4 ரொம்ப குட்டையான கால்கள் முளைச்சிருந்தது. அதால் டெஸ்கை ரீச் பண்ணவே முடியலை. அது காற்றுலேயே காலை ஆட்டிகிட்டு இருந்தது. ரானோட டீ கப்புக்கும் 4 மெல்லிசான கால்கள் முளைச்சிருந்தது. அதால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டீ கப்பை கால் நடுங்கிக்கிட்டே நிமிர்ந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்துடுச்சு. அதனால் கப்பு 2ஆக உடஞ்சி போயிடுச்சு. ரிப்பேரோ அப்படின்னு ஹெர்மைனி சொன்ன உடனே ரானோட டீ கப் மெண்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் சரிதான், ஆனால் மான்டெக்கு பெர்மனண்ட்டாக அடிபட்டிருந்ததுன்னா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. யார் கவலைப்பட்டா அப்படின்னு ரான் சொல்லிட்டு, மான்டெக் கிரிஃபிண்டர்ஸ் கிட்டேருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணியிருந்துருக்கவே கூடாது இல்லையா? நீ யாரையாவது பற்றி கவலைப்படணும்னு நினச்சேன்னா ஹெர்மைனி என்னை பற்றி கவலைப்பட அப்படின்னு ரான் சொல்லுறான். உன்னை பற்றியா? ஏன் அப்படின்னு அவள் கேட்டுட்டே அவளோட டீ கப்பை அவள் பிடிக்கிறா. அது இப்போது ஹாப்பியாக ஓடிட்டு இருக்கு அந்த டெஸ்க்லேயே. அம்பரிஜோட ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் முடித்து அம்மாவோட லெட்டர் வரும்போது நான் பெரிய பிரச்சனையில் இருப்பேன். அது ஹவுலராக இருந்தால் கூட நான் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ரான் சொல்லுறான். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இங்கேருந்து போனது என்னோட தப்பாக தான் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க பாரு. அவங்க இங்கேருந்து போகிறத நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருக்கணும்னு சொல்லிடுவாங்க. நான் அவங்களோட ப்ரூம்ஸை பிடிச்சி தொங்கியாவது நிறுத்தியிருக்கணும்னு சொல்லுவாங்க. பாரு, எல்லாமே என்னோட ஃபால்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு ரான் புலம்புறான். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அது நியாயமே இருக்காது. நீ எதுவுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ மீன், அவங்க டயகனலியில் ப்ரெமிசஸ் வாங்கியிருந்தாங்கன்னா இதை பற்றி பல நாட்களாக அவங்க பிளான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. அது இன்னொரு விஷயம். ஆனால் எப்படி அவங்களுக்கு கடை கிடச்சிது அப்படின்னு ரான் கேட்குறான். அது கஷ்டம் தானே, ஏன்னா அதுக்கு நிறைய காசு தேவைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்த ரெண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியல இவ்வளோ தங்கத்துக்கு அப்படின்னு ரான் கேட்குறான். எனக்கும் அது தோணுச்சு அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. மண்டக்கஸ் எதுவும் அவங்கள ஸ்டோலன் குட்ஸை செல் பண்ண வச்சாரு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. இல்லை, அவர் பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்கிறான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரானும் ஹெர்மைனியும் சேர்ந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தது நான் தான். போன வருஷம் ட்ரைவர்சட் டோர்னமெண்ட்டோட வின்னிங்ஸை நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். உண்மையை சொல்கிறதுக்கான நேரம் இதுதான்னு ஹாரி நினச்சேன். ஏன்னா அவங்க ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் ஷாக்கில் இருந்த ஹெர்மைனியோட டீ கப் அப்படியே ஓடி போய் டெஸ்கோட எஜ்ஜில் இருந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஓ ஹாரி, நீ அதை பண்ணலை அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் பண்ணேன் அதை தான். அண்ட் ஐ டோன்ட் ரெக்ரெட் இட். எனக்கு அந்த தங்கம் தேவையில்லை. அவங்களுக்கு இந்த ஜோக் ஷாப் பிஸ்னஸ் நல்லா போகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஆனால் இது ரொம்ப எக்ஸலண்ட். அம்மாவால் என்னை ப்ளேம் பண்ணவே முடியாது. நான் அவங்கக்கிட்ட சொல்லலாமா ஹாரி அப்படின்னு ரான் கேட்குறான். ஐ சப்போஸ் நீ சொல்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் அவங்க ஏதாவது ஸ்டோலன் கால்ரன்ஸையோ எதையாவது விற்றுட்டாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா இதுதான் பெட்டர் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஹெர்மைனி லெசன் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு இப்படி இருப்பான்னு அவனுக்கு தெரியலை. ஷியோர் இனஃப் அவங்க கிளாஸ் முடிஞ்சு அவங்க கிரவுண்ட்ஸில் நின்றுட்டு இருக்கும்போது ஹெர்மைனி பேச அவளோட வாயை திறக்கிறா. ஹாரி அதுக்குள்ளே அவளை இன்டரப்ட் பண்ணிட்டு, நீ என்னை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏற்கனவே பண்ணிட்டேன். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ்க்கு கோல்டை கொடுத்துட்டேன். அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் அவங்கக்கிட்டேருந்து நான் அதை திரும்ப வாங்க முடியாது. நான் எனக்கு திரும்ப வாங்கவும் இஷ்டம் இல்லை. ஸோ ஹெர்மைனி வாயை மூடிட்டுரு அப்படின்னு அவன் சொல்லுறான். நான் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பற்றி பேச வரலை அப்படின்னு அவன் ஒரு ஹர்ட்டான வாய்ஸில் சொல்கிறா. ரான் சிரிச்சிடுறான். ஹெர்மைனி அவனை பார்த்து முறைக்கிறா. நான் அதை பற்றி பேச வரல அப்படின்னு அவள் கோமா சொல்லிவிட்டு, நான் ஸ்னேப் கிட்ட போய் நீ ஆக்லமென்சி லெசன்ஸை கேளுன்னு ஹாரியை கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா.
ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பற்றின நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் ஹாரியால் உண்மையாக என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியல. அதனால் ஹாரி சீரியஸ் ஆக்லுமென்சி லெசன்ஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்றதை மட்டும் சொல்லறான். ஆனால் அதில் இருந்து ஹெர்மைனி அவனை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. போய் ஸ்னேப் கிட்ட கேட்க சொல்லி, உனக்கு அந்த கனவுலாம் வரலை அப்படின்னு நீ சொல்கிறியா என்ன அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஏன்னா ரான் சொன்னா நீ நேற்று உன்னோட கனவுல முணங்கிட்டு இருந்தேன்ன அப்படின்னு அவ சொல்லறா. ஹாரி ரானை பார்த்து முறைக்கிறான். நீ லேசாக தான் முணங்கிட்டு இருந்த, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு ரான் சொல்லறான். நான் நீங்கள் எல்லாம் குடிச்சு விளையாடுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு ஹாரி அப்பட்டமாக போய் சொல்லறான். ரானோட காதுகள் சிவந்துடுச்சு. ஆனால் நேற்று ராத்திரி அவன் திரும்பவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ் காரிடரில் தான் நடந்து போயிட்டு இருந்தான். அவனோட கனவில் அவன் இப்போ சர்க்குலர் ரூமை தாண்டி ரூம் முழுக்க ஷெல்ஃப் எல்லாம் டஸ்டி கிளாஸ் பியர்ஸாக இருக்கிற ஒரு ரூம்குள்ளே வந்திருந்தான். அவன் நேராக 97வது ரோக்கு வந்து அங்கே லெஃப்டில் திரும்பி அது வழியாக ஓடுறான். அங்கே தான் அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு அவன் சொன்னான். ஏன்னா அவன் அந்த நேரத்தில் முழிக்க பார்த்தான். நீ உன்னோட மைண்டை பிளாக் பண்ணுறியா இல்லையா ஹாரி அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. நீ ஆக்லுமென்சி ட்ரை பண்ணுறல அப்படின்னு அவள் கேட்குறா. அஃப்கோர்ஸ் ஐ எம் அப்படின்னு ஹாரி போய் சொன்னாலும் அவனுக்கு அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போது பிரச்சனை என்னென்னா, இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு 1 மாதம்தான் இருக்குது. அதனால் எல்லா நேரமும் அவன் ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தான். அதனால் அவன் மண்டை ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஃப்ரீயாக ஒரு நேரம் கூட இல்லை. அவன் தூங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவனால் ஆக்லுமென்சிலாம் பண்ண முடியலை. ஸ்லிதரின் ஹஃபுல்பஃப் மேட்சுக்கு முன்னாடி மாண்டேக் ரிகவர் ஆகலைன்னு வச்சுக்கோயேன், நம்மளுக்கு கப்பை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் லைட்டாக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லறான். ஆமாம் இருக்குது அப்படின்னு ஹாரி டாபிக் சேஞ்ச் பண்ணதுக்கு சந்தோஷப்படுறான். நம்ம ஏற்கனவே ஒன்று வின் பண்ணிட்டோம், ஒன்று தோத்துட்டோம். இப்போ ஸ்லிதரின் ஹஃபுல்பஃப் கிட்ட அடுத்த சாட்டர்டே தோத்துட்டாங்கன்னா அப்படின்னு ரான் சொல்ல ஆரம்பிக்கிறான். யா தட்ஸ் ரைட் அப்படின்னு ஹாரி என்னத்துக்கு ஓகே சொல்லறான்னு தெரியாமையே ஓகே சொல்லறான். ஏன்னா சோ ஷாங் இப்போ தான் அவனை தாண்டி நடந்து போகிறா, ஆனால் அவனை பார்க்காமலே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.